Hello students, today topic change the order of integration. Question வந்து change the order of integration in integral 0 to a integral x to a x square plus y square dy dx and hence evaluate it. ஸோ ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ண பிறகு இதை எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது ஒரு டபுள் இன்டெக்ரல். ஸோ டபுள் இன்டெக்ரல்னால் டூ வேரியபிள்ஸ் இருக்கணும். ஸோ எந்த டூ வேரியபிள்ஸ் இருக்குன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான் இதில் டூ வேரியபிள்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிவன் இன்டெக்ரேஷனை ஐன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to a எக்ஸ் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ். ஸோ கிவன் இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா டிஒய் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஒய் டிஎக்ஸை நான் இப்போ டிஎக்ஸ் டிஒய்னு மாற்றணும். ஸோ டிஒய் டிஎக்ஸை டிஎக்ஸ் டிஒய் மாற்றுறதுக்கு எனக்கு ரீஜன் வேணும். ஸோ ரீஜன் வேணும். ஸோ ரீஜன் வேணும்னா எனக்கு லிமிட் வேணும். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் வந்து ஒன்று 0 to a, இன்னொன்று வந்து எக்ஸ் டு ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒய் இன்னர் இன்டெக்ரல் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னர் இன்டெக்ரல் வந்து ஒய். ஸோ ஒய் வந்து வேரிஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஏ. ஸோ இந்த இருக்க ஒய்யை வந்து ஈக்குவல் டு எக்ஸு, இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, நெக்ஸ்ட் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு அவுட்டர் லிமிட் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு வந்து ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ லோவர் லிமிட் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to x is equal to a. ஸோ இதுதான் பவுண்ட்ரி, இதுதான் லிமிட். லிமிட்னா இந்த லிமிட்குள்ளே தான் எனக்கு கர்வ்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கிவன் லிமிட்ஸு. இப்போ இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஆர்டர் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லிமிட் வச்சு என்ன பண்ணலாம், ரீஜனை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் என்ன, y is equal to x. ஆல்ரெடி சொன்ன இது டூ வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கர்வ் என்னென்னா y is equal to x. y is equal to x என்னென்னா இட்ஸ் a straight line passing through the origin. ஸோ இந்த லைன் தான் y is equal to x. ஸோ ஃபஸ்ட்டு லைன் y is equal to x. நெக்ஸ்ட்டு y is equal to a. y is equal to a என்னென்னா இட்ஸ் a parallel to x axis. ஸோ இதுதான் y is equal to a. நெக்ஸ்ட்டு ரீஜன் என்னென்னா x is equal to 0. x எப்போ எல்லா டைமும் 0 ஆகும்னா y ஆக்சிஸில். ஸோ இதுதான் x is equal to 0. நெக்ஸ்ட் x is equal to a என்னன்னா parallel to y axis. ஸோ இதுதான் x is equal to a. இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டு ரீஜன் இருக்குது. ஒன்று இங்கே ஒரு ரீஜன் இருக்குது, இன்னொரு இங்கே ரீஜன் இருக்குது. இப்போ பவுண்டான ரீஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் பவுண்டான ரீஜன். இந்த ரீஜனில் இந்த லைன் வந்து நமக்கு பவுண்ட் ஆகலை, இந்த லைன் கொடுக்கவே இல்லை. பட் இங்கே 3 லைன் வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லைன் வச்சு இதுதான் என்னுடைய ரீஜன். அப்போ ரீஜன் 1 தான் என்னுடைய ரீஜன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ லிமிட்ஸ் கண்டுபிடிக்க ஸ்ட்ரிப் எடுக்கணும். லிசன் பண்ணுங்கள், இந்த எக்ஸ் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிப்பை போடணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஒரு ஸ்ட்ரிப்பை போடுங்க. எக்ஸு கான்ஸ்டன்ட் லிமிட் அப்படின்னாலும் பாருங்கள், இங்கே டிஒய் டிஎக்ஸ் இருக்கா, இந்த ஃபைனலாக லாஸ்ட்டாக இருக்கிற இந்த வேரியபிளுக்கு பேரலாக, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் போடுங்க. அந்த லைனை தான் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் லிமிட் எங்கே இருக்கோ அந்த ஆக்சிஸ்க்கு நேராக ஒரு ஸ்ட்ரிப்பு. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வச்சு தான் நியூ லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0,0, இந்த பாயிண்ட் வந்து a,a, இந்த பாயிண்ட் வந்து x 0, y வந்து a. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இங்கேருந்து மூவ் ஆகும், இங்கேருந்து மூவ் ஆகி இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம்லேருந்து டாப் பார்க்கணும். ஸோ பாட்டமில் இங்கே என்ன இருக்குது, எக்ஸும் 0, ஒய்யும் 0. ஸோ நான் y எடுத்துக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 0 பாட்டம். நெக்ஸ்ட் என் ஸ்ட்ரிப்பு வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணுறேன். அப்போ டாப்பில் என்ன இருக்குது, பாட்டமில் நான் y 0 சொன்னேன், டாப்பில் என்ன இருக்குன்னா மேலே எந்த கர்வையும் டச் பண்ணல. திரும்பி என் ஸ்ட்ரிப்பு இங்கே மூவ் பண்ணுறேன், டாப்பில் எந்த கர்வையும் டச் பண்ணல. திரும்பி ஸ்ட்ரிப்பை இங்கே மூவ் பண்ணுறேன், டாப்பில் எந்த கர்வையும் டச் பண்ணல. திரும்பி இங்கே ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணுறேன், டாப்பில் எந்த கர்வ். அப்போது ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்போ டாப்பில் இருக்க கர்வை டச் பண்ணோன்னா y இஸ் ஈக்குவல் டு a.
ஸோ y is equal to a ரீச் பண்ணும்போது தான் டாப்பில் இருக்க கர்வை டச் பண்ணும். ஸோ y is equal to 0 to y is equal to a. அப்போ ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து y 0, செகண்ட் வந்து y is equal to a. சேம் திங் லெஃப்ட் ரைட்டு பாருங்க. லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை வந்து என்ன கர்வ் டச் பண்ணிக்கிட்டே இருக்கு? x is equal to 0வை டச் பண்ணிக்கிட்டே இருக்கு லெஃப்டில். ஸோ x is equal to 0 to ரைட் சைடில் எந்த கர்வை டச் பண்ணிட்டு இருக்கு? ஸோ இந்த லைனை டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு என்டையராக கர்வை டச் பண்ணுது. பாட்டமும் டாப்பும் ஒன்ஸ் பாட்டமில் டச் பண்ண கர்வு டாப்பில் தான் போய் டச் பண்ணும். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. லெஃப்டில் எக்ஸ் 0, ரைட்டில் எக்ஸ் என்னன்னா y. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இதுதான் இப்போ என்னுடைய நியூ லிமிட்ஸ். இப்போ பாருங்க y வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தது ஆயிடுச்சு. ஸோ கிவனில் வந்து எக்ஸ் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தது. இப்போ y வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்டாக ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட் லிமிட்னு ஏன் சொல்றேன்னா இந்த 0வும் கான்ஸ்டன்ட், இந்த ஏவும் கான்ஸ்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 0 கான்ஸ்டன்ட், ஆனால் y வந்து வேரியபிள். ஸோ அதனால இது வேரியபிள் லிமிட். ஸோ y வந்து இப்போ கான்ஸ்டன்ட். இப்போ நியூ இன்டெக்ரல். இப்போ நியூ இன்டெக்ரல் எப்படி மாற்றணும்? லிமிட் y லிமிட் என்னது? 0 to a. நெக்ஸ்ட்டு 0 to y. ஸோ உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த dy dxஐ வந்து எப்படி எழுதணும்னா dx dy. இப்போ ஜென்ரல் இன்டகிரேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் இன்டெக்ரல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை இன்னர் இன்டகிரேஷன். ஸோ இன்னர் இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் 0 to aவும் இந்த dyயும் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. ஒய் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்னன்னா ஜஸ்ட் எக்ஸ் அலோன். ஸோ லிமிட் என்னன்னா 0 to y. ஸோ எக்ஸ் இருக்க பொசிஷனில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 to a, ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கியூப் பை 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த இடத்துல ஒய் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் வந்து ஒய். ஸோ இது ஒய் கியூப். ஸோ இது வந்து அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் என்னென்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 கியூப் பை 3 இஸ் 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 இன்ட்டு ஒய் ஸ்கொயரும் 0. ஸோ லோவர் லிமிட்டில் எனக்கு 2 டேர்மும் 0 ஆகிடுச்சு. டிஒய் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ சிங்கிள் இன்டெக்ரலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சிங்கிள் இன்டெக்ரல் வித் ஒன்லி சிங்கிள் வேரியபிள். சிங்கிள் வேரியபிள் என்னென்னா ஜஸ்ட் டிஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3 வரும். ஸோ இங்கே 1, இங்கே 3. ஸோ 4 கியூப். ஸோ திரும்பி இந்த 4/3 கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 4/3 இன்டெக்ரல் 0 to a y கியூப் dy. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் y கியூப் என்னது? இன்டெகிரேஷன் ஆஃப் y கியூப் வந்து y பவர் 4 டிவைடட் பை 4. லிமிட் என்னென்னா 0 to a. ஸோ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y பிளேஸ் ஆஃப் yல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a பவர் 4 by 4. லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 பவர் 4 வந்து 0, 0/4 வந்து 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ a பவர் 4 by 4. ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னா a பவர் 4/3. ஸோ ஃபைனலாக இன்டெக்ரல் வேல்யூ என்னென்னா a பவர் 4/3. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வி காட் த ஆன்சர். ஸோ ஆர்டரை சேஞ்சும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எவாலுவேட் பண்ணிட்டோம். எவாலுவேஷன் ஆன்சர் வந்து a பவர் 4/3. சப்போஸ் இங்கே வந்து எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பேரலாக லைன் போடணும்னு சொன்னேன். சப்போஸ் எனக்கு வந்து dydxக்கு பதிலாக dx dy கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்க்கு பேரலாக ஸ்ட்ரிப்பு போடணும். ஸோ ஒய் பேரலனா இதான் என்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய்க்கு பேரலாக என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரிப் போட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு பாட்டம்லேருந்து டாப்பு செக் பண்ணிங்கன்னா போதும். ஸ்ட்ரிப்பில் இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணிங்கனாலே லிமிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.